போச்சு பூசணிக்காய் சிறுகதை. ஆசிரியர் டிஜிஎஸ் அவர்கள். ஸ்ரீமான் கல்யாண கிருஷ்ணனுக்கு அந்த பெயரை விட கல்யாண பூசணிக்காய் என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும் என்பது அவரை தெரிந்தவர்கள் எல்லோருடைய அபிப்பிராயம். காரணம், மற்ற காய்கறிகளை விட அந்த காயை அவர் உயர்வாக கருதியதுதான். உள்ளூர் மார்க்கெட்டில் அந்த காய் கிடைக்காவிட்டால் அது கிடைக்கும் இடத்தை தேடி போய் அதை வாங்கி வரும் அளவுக்கு அவருடைய பூசணிக்காய் பைத்தியம் முற்றி போயிருந்தது. தாம் குடியிருந்த வீட்டின் புறக்கடையில் அவர் சில கல்யாணி பூசணி விதைகளை நட்டு வைத்தார். அவர் நட்ட விதைகளில் ஒன்றே ஒன்றுதான் முளைவிட்டு தலை தூக்கிற்ற. அது கொடியோட ஆரம்பித்ததும் கல்யாண கிருஷ்ணனுக்கு உள்ளத்திலே குதூகலம் பிறந்தது. பார்வதி, பூசணி கொடி ஓட ஆரம்பித்து விட்டது. இனி நம் வீட்டிலே பூசணிக்காய்க்கு குறைச்சலே இல்லை என்று குழந்தையைப் போல கூவினார் அவர். பூசணி கொடி பரவ ஆரம்பித்ததும் அவர் தம் இதர அலுவல்களை மறந்தார். அதற்கு வேண்டிய எரு போடுவதும், பூச்சி அரித்த இலைகளை கொடியிலிருந்து நோகாமல் கிள்ளி எறிவதும், சாம்பலை சன்னமாக பொடியாக்கி தூவுவதுமாகவே அவர் பொழுது கழிந்து வந்தது. அந்த கொடியும் கல்யாண கிருஷ்ணனின் ஆசையைப் போலவே வளர்ந்து ஒரு மொட்டும் விட்டுவிட்டது. அந்த பூசணி மொட்டை பார்த்து அவர் இன்ப வெறி அடைந்தார். பார்வதி, பார்வதி, கொடி பூக்க ஆரம்பித்து விட்டது. இன்னும் 4 நாளில் பிஞ்சும் பூவுமாக நிரம்பி தள்ளிவிடும். முதல் பிஞ்சு பெரிதானதும் கடலை பருப்பு சேர்த்து கூட்டு பண்ணி சாப்பிட வேண்டாம். இனிமேல் பையை தூக்கி கொண்டு மார்க்கெட் போக வேண்டிய அவசியமே கிடையாது என்று மனைவியை அழைத்து போய் காட்டி பரவசம் அடைந்தார். 2 நாட்கள் கழித்து பூசணி கொடியிலே ஒரு பிஞ்சும் பூவும் சேர்த்து காட்சி அளித்தன. கல்யாண கிருஷ்ணன் அந்த நாளை ஒரு திருநாளாகவே கொண்டாடினார். ஆனால் மறுநாள் காலையே அந்த பிஞ்சு வெம்பி போயிற்று. அதே போல புதிதாக வரும் ஒவ்வொரு பூசணி பிஞ்சும் வெம்பி விழுந்து கொண்டு இருந்தது. பல வருடங்கள் தவமிருந்து பெற்ற பிள்ளை தீராத நோய்வாய்ப்பட்டு துடிப்பதைக் கண்டு பெற்றோர்கள் படும் வேதனையை விட அதிகமாக வேதனைப்பட்டார் கல்யாண கிருஷ்ணன். பூசணி கொடிக்கு பிடித்த வியாதி தன் கணவனுக்கும் பிடித்துவிட்டதோ என்று அவர் மனைவி கவலைப்பட்டாள். கடைசியில் இயற்கையும் தெய்வமும் அவர் வேதனைக்கு விடுதலை அளிக்க தீர்மானித்தன. மற்றவைகளைப் போல 2 நாட்களில் வெம்பி போய் விழாமல் ஒரு பிஞ்சு மட்டும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தது. அவர் பழையபடி சாப்பிடவும் கலகலப்பாக பேசவும் ஆரம்பித்தார். பார்வதி மானசீகமாக தெய்வத்துக்கு தன் வணக்கத்தை எல்லாம் தெரிவித்து கொண்டாள். அதற்கப்புறம் கல்யாண கிருஷ்ணனுக்கு உலகம் அந்த ஒற்றை பூசணிக்காயாகத்தான் இருந்தது. சாப்பிடும்போதும் அதன் நினைவுதான், தூங்கும்போதும் கூட அதன் நினைவுதான். கடைசியில் ஒரு நாள் அவர் தம் மனைவியிடம், இன்றைக்கு 4ஆம் நாள் அமாவாசை, அன்றைக்கு நாம் வீட்டுக்காயை உடைத்து சமைத்து விடலாம் என்று சொல்லிவிட்டார். அமாவாசை அன்று காலை 3 மணிக்கு அவர் எழுந்துவிட்டார். கையில் அரிக்கேன் விளக்கை எடுத்துக்கொண்டு புறக்கடை பக்கமாக போன அவர் பூசணிக்காய் இருந்த இடத்தை பார்த்ததும் திடுக்கிட்டார். தாம் இரவு 12 மணிக்கு வந்து பார்த்தபோது இருந்த காய் அப்போது இல்லாததை பார்த்ததும் அவர் உள்ளத்தில் யாரோ வேல் கொண்டு தாக்கியது போல இருந்தது. தாம் அப்படி பகலாக கண் விழித்து வளர்த்த அந்த காய் நிஜமாகவே அந்த இடத்தில் இல்லை என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. பார்வதி, போச்சு போச்சு, குடி முழுகி போச்சு, பூசணிக்காயை எந்த களவாணி பயலோ அடித்து கொண்டு போய்விட்டான் என்று கூவினார். அவரால் அந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியவில்லை. விளக்கை கைசோர விட்டு அப்படியே விழுந்து மூர்ச்சையானார். யாராவது திருடி கொண்டு போய்விடப் போகிறார்களே என்ற பயத்தில் அதற்கு கொஞ்ச நேரம் முன்னர்தான் பூசணிக்காயை கொடியிலிருந்து நறுக்கி உள்ளே கொண்டு வந்து வைத்திருந்த பார்வதியின் காதிலே அவர் குரல் விழவில்லை. அவள் கவலையற்று நிம்மதியான தூக்கத்தில் இருந்தாள். அன்பானவர்களே, டிஜிஎஸ் அவர்கள் எழுதிய போச்சு பூசணிக்காய் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.